ஹாய் காய்ஸ், வெல்கம் டு இன்பத் தமிழ் நாளினால் சேனல். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஞாபக சக்தி தரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான வல்லாரைக்கீரை புலாவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வல்லாரைக்கீரை இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாக வேறாக இருக்கும். இது ரொம்ப நம்மளுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது. இது கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. இது இந்த மாதிரி நம்ம கிள்ளி தான் நம்ம புலாவ் செய்ய யூஸ் பண்ண போகிறோம். இது வல்லாரைக்கீரையை உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் நீங்கள் பொரியலாகவும் ஊறுகாயும் நிறைய இது நம்ம செய்வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான புலாவ் செஞ்சு காட்ட போகிறோம். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்டேட் சேரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுவையான வல்லாரைக்கீரை புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு வாங்க போய் பார்த்துடலாம். இந்த ஞாபக சக்தி தரக்கூடிய வல்லாரைக்கீரை புலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? தேவையான அளவு எண்ணெய், புலாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ ஒரு தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன் நான். தேவையான அளவு தனியாத்தூள், 4 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கலாம், 2 பிளந்து வச்சுக்கலாம். நம்ம 5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு மிளகுத்தூள், உப்பு, வேக வைத்த பட்டாணி, அதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதம் எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ்லலாம் செய்ய போகிறதில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியில் தான் செய்ய போகிறோம். நம்ம சொல்லி தந்த மாதிரி வல்லாரைக்கீரையை கிள்ளி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அவ்வளோதான். இதுதான் இந்த வல்லாரைக்கீரை புலாவுக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க போய் பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு நம்ம எதில் நம்ம செய்ய போகிறோமோ சாதம் அந்த பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, இந்த லவங்கம், பிரிஞ்சி இலை, பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அடுத்தது நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் பச்சை மிளகா சாட்டட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் நம்ம நல்லா இது பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கீரை தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த எண்ணெயிலே கீரை நல்லா வதங்கி குழஞ்சிடணும். வேக வச்சது சில பேர் சேர்ப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கீரை ஆட் பண்ணிடலாம். நம்ம இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாதியாக ஆகும் கீரை. அந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணால் இன்னும் சீக்கிரமாக நம்மளுக்கு கீரை வதங்கிடும். அடுத்தது நம்ம தேவையான அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் நம்ம மிளகுத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மிளகாய் தூள் தேவைப்படாது. அடுத்தது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நம்ம ஏற்கனவே சேர்த்ததுனால மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கீரை நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலரே மாறிடுச்சு. நம்மளுக்கு இலை இருக்கிறதே தெரியல. நம்ம ஏன் கடைசியாக ஆனியன் ஆட் பண்ணுறோன்னா அதில் ஒரு க்ரென்ச்சினஸ் இருக்கும். ஓவராக வதங்கக்கூடாது வெங்காயம். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். இந்த டைமில் நம்ம இப்போ நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக இது நீங்கள் இந்த மாதிரி கீரை நல்லா இதாகணுன்னா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் நல்லா அதை வதக்கணும். இப்போ பட்டாணி ஆட் பண்ணியாச்சு. நம்ம கடைசியாக நம்ம சாதத்தை ஆட் பண்ணி கிளறிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சாதத்தை போட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ நம்ம கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இறக்கிடலாம். நம்மளுடைய வல்லாரைக்கீரை புலாவ் ரெடி ஆகிடுச்சு.
இதோ நம்மளோட சுவையான வல்லாரைக்கீரை புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். வேக வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.